அந்த சிம்பு நினைப்பாவே இருந்தது. வேதாட்ட கேட்பேன், சிம்பு சார் வருவாரா, பார்ப்பாரா, அவரை நான் பார்க்க முடியுமான்னு. எல்லாம் நிழல்ல பார்க்குறோம், அந்த நிஜத்தில் பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த செட்டு ஒரு கருத்து வேறுபாடே இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருக்கட்டும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு சீனியர் ஆக்டராக இருக்கட்டும், என் கண்பட எவ்ரிபடி வர் ட்ரீட்டட் ஈக்குவலி. கிராமத்து அதுவும் தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வாய்ப்பு தருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தடுத்து இவர் படத்தை பார்க்குற இந்த மனுஷன் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ சார் ரொம்ப முன்னேறிட்டாரு. சிரிப்பென்ன, பேசுறது என்ன, சூப்பர் சிங்கர்ல டபுள் மீனிங்ல பேசுறது என்ன. சார் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆக்சுவலி என்னோட ஊர் பார்த்திங்கன்னா சேலமில் வந்து ரொம்ப வில்லேஜானு கிராமத்து அதுவும் தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வாய்ப்பு தருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நான் ஆக்சுவலி வில்லேஜுங்கிறதுனால எப்பயுமே இந்த முறுக்கு அதிசலாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஷூட்டுக்கு வரும்போது எல்லாம் சுட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேரக்டர் சார் வந்து லைட்டிங் போயிடுச்சு, ஷூட் லொக்கேஷன் செட் ஆகலன்ட்டு டென்ஷனாக சுற்றிட்டே இருப்பார். நானும் டீமும் வந்து திருட்டுத்தனமாக அதிர்சம் முறுக்குன்னு வாயில் போயிட்டே இருக்கோம். அவர் வந்து ரொம்ப என்னது இது ஏதோ போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாரு ரொம்ப டென்ஷனாக. அவருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவே தெரியாது, இப்போ தான் தெரியும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரேன், டீம் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ வந்து சார், டேரக்டர் சாரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரொம்ப கூலாக, ரொம்ப டென்ஷனே ஆகாத. நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால கண்டிப்பாக டேரக்டர்ஸ்னால் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, ஷூட்டில் வந்து டேக் சரியாக போகலன்னா திட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டமாகவே இருந்தேன். பட் ரொம்ப கூலாக ஜாலியாக ஹேண்டில் பண்ணார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இப்படி கடைசி வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் மீடியா, பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின் ராம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 இயர்ஸாக லிட்டில் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் குரூப்பில் தியேட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். பூக்கி என்னோட முதல் படம். இதில் நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நிறையா பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஐம் கோனா ஜஸ்ட் டேக் 5 minutes of your time. To begin with, I'd like to thank the producer, Mr. Vijay Antony sir. Thank you for giving me this opportunity and bringing in a lot of new talents, not just me. I think இந்த ஸ்டேஜில் அண்ட் அங்கே உட்காந்துருக்கிற நிறையா பேரும் இருக்காங்க இந்த படம் சார்ந்த மக்கள். எங்கள் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ், ஒரு மேடை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக எங்கள் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் கணேஷ் சந்திரா சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நிறையா டைரக்டரோட ஒர்க் பண்ணதில்லை, பட் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண டைரக்டரில் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் கைஸ். A lot of people have vouched for him and I can say the same about him as well. ஒரு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதே இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். சைமல்டேனியஸாக 2 டிபார்ட்மெண்ட்டை ரைட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போனார் இவர். அட்லீஸ்ட் எங்கள் கண்ணு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் direction team, I have to mention every single person, like how the other co-actor had mentioned. Prabhu da வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு. அவர் ப்ரொடக்ஷன், டைரக்ஷன்னு மல்டிபிள் திங்ஸ் அட் ஒன் டைம் ஐ திங்க் ஹி ஹேண்டில்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு. அண்ட் என்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டருக்கு இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், மெயின்லி பிகாஸ் the team and everybody, it doesn't feel like it was ever, treatment-ஆ இருக்கட்டும், the way they ரெஸ்பெக்ட் யூ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நாளைக்கு ஒரு சீன் இருக்குது அப்படின்னா அதுக்கு 6 o'clock முன்னாடி நாளே எங்களுக்கு சீன் பேப்பர் வந்து மிஸ்டர் பிரபு அனுப்பிச்சிருவார். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி, அஃப்கோர்ஸ் ஆல் த சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் கெட் இட் ஆன் டிஃப்ரெண்ட் செட்ஸ். பட் இந்த செட்டு ஒரு கருத்து வேறுபாடே இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருக்கட்டும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு சீனியர் ஆக்டராக இருக்கட்டும், என் கண்பட எவ்ரிபடி were treated equally. So thank you very much for creating a healthy environment. Because I feel that's really important, and only if you are given that space will you be able to perform on front of camera, is something that I truly believe. So thank you very much from the captain of the ship, from the producer, from my co-actors, and a lot of bunch of people that I missed out mentioning. Slowly I will mention. Sir, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல இங்கே கொஞ்சம் யா. நெக்ஸ்ட் நான் விஜய் ஆண்டனி சார் அப்படியே ஜூம் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஐ ஸ்டில் ரிமெம்பர், இங்கே அவர் சொன்ன மாதிரியே வேட்டைக்காரன், வேலாயுதம், டிஷ்யூம், இந்த படம், இன்னும் நிறையா படங்கள், அவர் போட்ட பாட்டெல்லாம் வந்து
பென்ட்ரைவில் ஏற்றிக்கிட்டு சும்மா ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது உன்னை நான் பார்க்கலன்னு பயங்கரமாக வைப் பண்ணியிருக்கோம். அதாக இருக்கட்டும், இல்லை உஸ்மி கலமாஸ்மி காசா ஷூமி காசா சூ அப்படின்ட்டு ஜிப்ரிஷ் வார்த்தைகளில் எங்களுக்குள்ள ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ண விஜய் ஆண்டனி சாரோட பாட்டை கேட்டே நான் ஹைப்பாக இருக்கேன். இப்போது அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் நான் நடிக்கும் போது அந்த ஃப்ரேமில் அந்த பாட்டு வருதுன்னு நினைக்கும் போதே இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் தட் சார். டைரக்ஷன் டீமில் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஸ்வேதா, அகெயின் நான் ஆடிஷன் பண்ண டைம்லேருந்து எனக்கு ரிஹர்சலாக இருக்கட்டும், அவங்க தான் வந்து ஷி வாஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி வித் மீ டு டேக் ஆல் த லைன்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஸ்வேதா. அஸ்வின், வேறு யார் இருங்க, இந்த மாதிரி மறப்பேன்னு தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்டேன். அஸ்வின், ஜேசன், வாசு, இவங்க என்டையர் டீம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க இதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் டு பி ஆனஸ்ட், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் டைம் தட் ஐம் இன் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் சீயிங் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். அண்ட் ஒரு 100 பேராக இருக்கட்டும், ஒரு அவ்வளோ பெரிய செட்டில் டைரக்டர் கத்தியும் நான் பார்த்ததில்ல. அட் த சேம் டைம் இட்ஸ் பிகாஸ் தே ஆர் ஸோ கோஆர்டினேட்டட் ஆஸ் அ டீம். தே ஒர்க் டுகெதர் டே அண்ட் நைட். ஐம் ஷுர் எவ்ரி செட் ஹேஸ் திஸ். பட் இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்டாக நான் இதை பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட். ஸோ இந்த படத்தில் இவ்வளோ இது நல்லா வந்திருக்குன்னா there are a lot of people behind it as well. So thank you very much guys. Camera department, of course எங்கள் டேரக்டர் வந்து டைரக்டும் பண்ணுவார், சினிமாட்டோகிராஃபினும் பண்ணணும். ஸோ அட் த சேம் டைம் அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அஃப்கோர்ஸ் ஒன் பர்சன் கேன் ஹேண்டில் அட் அ டைம். இவர் இது பண்ணும்போது அந்த சைட் சைமன்டேனியஸாக ஒரு செட்டப் ஸ்மூத்தாக நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டர் உதய் சார் அண்ட் கண்ணன் ரெண்டு பேரும் ஐ திங்க் I'm sure director sir சொல்லுவாரு, I could see first handed that they were so beautiful in whatever they did. From ஒரு சின்ன செட்டப்போ ஒரு பெரிய செட்டப்போ அந்த இடத்துல அந்த லைட் இருக்கணும்னு ஒரு வாட்டி தான் அவர் சொல்லுவார். அந்த லைட் அங்கே நிற்கும். அது நடக்குதோ இல்லையோ simultaneously there are so many things that's moving and happening. So thank you very much sir for capturing it in a very beautiful way and having me a part of this as well. If I miss somebody, please அதை மனசில் எடுத்துக்காதீங்க. மேக்கப் டீம், லைட் டிபார்ட்மெண்ட், செட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எங்களோட இவரை நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்போம், எங்கள் மங்களம் சார், அதாவது மணி அண்ணா, பாய்ஸ் பட மங்களம் சார் மாதிரி எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்ட மணி அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அங்கே எங்கேயாவது பின்னாடி நல்லா சொகுசாக உட்காந்துருப்பாரு. Thank you very much na. And yes, coming back to my co-actors, எனக்கு இந்த படத்தில் நிறையா சீன்ஸ் வந்து தனுஷாவோட தான் இருந்துச்சு. Thank you very much Dhanusha for sweetly accommodating and being a part of this process. மேக்கப் மால்விகா சொன்ன மாதிரி அவங்க ஒரு பூக்கியாக தான் இருந்தாங்க, பூக்கி ஃபைட்டாக தான் இருந்துச்சு. இட் வாஸ் நெவர் a point where we felt like ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் வந்திருக்கோம், ஐயோ இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு இல்லாமல் we had the space to be ourselves and I think all credits to the director for that. and அதை அப்படி கேப்சர் பண்ணி படத்தில் எடுத்திருக்காங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். and the hero of the film அஜய் திஷன் இங்கே ரொம்ப அமைதியாக நடிக்கிறார். இப்போ தான் அவர் எனக்கு நிறையா சீன் அஜயோட இருக்கலைனாலும் என்னதான் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் one thing that I'll definitely take from him is ஷூட்டிங்கே இருக்கலைனாலும் அந்த ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குது, அந்த ப்ரொடக்ஷனில் அவர் எப்படி ஹெல்ப் பண்ணலான்றத அங்கே இருந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது சம்திங் that I take back because I don't know if a lot of people will do that and if they have the time I'm sure they will, but simultaneously I know that நூறு சாமின்னு ஒரு படமும் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே எப்போல்லாம் அவருக்கு பிரேக் இருக்கோ அவர் தூங்குவாரோ இல்லையோ இங்கே வந்து சும்மா செட்டிலையாவது தூங்குற டைப் பண்ணுவார். So adila I had a lot of time to interact with him. So thank you very much Ajay for being an amazing co-star. I know this is your first film as a protagonist, as a hero. I'm sure there are a lot of things coming your way, both of you guys. All the very best. Yeah. Last but not the least, I would just like to thank my parents, my family, and all my friends because they've always been supportive and today whoever I am today is because of them. So thank you very much for every single person who's been there in my life. It truly means a lot to me. Pooki padam Feb 13th தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.
இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். இட்ஸ் அ கமிங் ஆஃப் ஏஜ் லவ் ஸ்டோரி. உங்களை சிரிக்க வைக்கும். இட் வில் ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சின்னஞ்சிறுசுங்க இருந்திருந்தா இல்லை அந்த காலத்திலே இருந்த பூக்கிங்களுக்கும் இது ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ எல்லாருமே உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்ட் ஒன்ஸ், சித்தப்பா, சித்தி, பக்கத்து வீட்டு, எழுத்து வீட்டு எல்லாரையும் இழுத்துட்டு படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். Feb 13th ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ வெரி மச். பத்திரிகையாளர்களுக்கோ ஊடக நண்பர்களுக்கோ முதல்ல நன்றி. அடுத்தது டைரக்டர் என்னைய சிம்புவுடைய ஃபேனாக, எஸ்டிஆருடைய ஃபேனாக அறிமுகப்படுத்தியக்கிட்ட வேலை வாங்கினார். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிம்புவை சின்ன பையன்லேருந்தே நாங்கள்லாம் படம் பார்த்து வளர்ந்தவங்க. அதனால் அதில் நடிக்கிறப்ப அதெல்லாம் பார்க்க அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தப்போ அந்த தாக்கம் என் மனசை விட்டே போகலை. அந்த சிம்பு நினைப்பாகவே இருந்தது. நான் சிம்பு ஸ்வேதாட்ட கேட்பேன், சிம்பு சார் வருவாரா, பார்ப்பாரா, அவரை நான் பார்க்க முடியுமான்னு. எல்லாம் நிழலில் பார்க்குறோம், அந்த நிஜத்தில் பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சசி சார் இந்த சென்னைக்கு நான் வந்த புதுசில் போகிறம்மாவில் பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கோசம் நாங்கள் நின்றுட்டு இருந்தார். நானாக போய் சார் நீங்கள் பிச்சைக்காரன் எடுத்த டைரக்டர் சசிதானன்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆமாம் சார்னு சொன்னேன். அப்போ அந்த படத்தை பற்றி பேசுகிறேன். சார் அதில் 500 நோட்டு 1000 நோட்டெல்லாம் நல்லா எடுத்திருக்கீங்க. ஒரு பிச்சைக்காரன் ஃபைனான்ஸை பற்றி பேசுகிறது, அரசியலை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசினேன். அவர் அப்போ சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு கேட்டேன். என் பேரன் குடும்பத்தை வச்சு எடுத்தார். அப்போ அவர் என் மேலே பட்ட அந்த வெளிச்சம்தான் இன்றைக்கி நான் மேடையில் நிற்கிறதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. அடுத்தது எனக்கு பணம் கொடுத்து ஊதியம் கொடுத்த என் முதலாளி விஜய் ஆண்டனி சார். சார் எங்கள் வயசு கிழவிங்கெல்லாம் சேர்ந்து உங்கள் படத்தை பார்க்குறப்போ, பிச்சைக்காரன் படத்தை பார்க்குறப்போ அடுத்தடுத்து இவர் படத்தை பார்க்குற இந்த மனுஷன் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ சார் ரொம்ப முன்னேறிட்டார். சிரிப்பென்ன, பேசுறது என்ன, சூப்பர் சிங்கரில் டபுள் மீனிங்கில் பேசுறது என்ன. சார் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பற்றாத ஜீவநதி போல் நீங்கள் நிறைய படம் தயாரிக்கணும், மேலே வளரணுங்க சார். உங்களையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 தலைமுறையை நடித்தவங்களையெல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்போ இந்த ஜெனரேஷன் இந்த பூக்கின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். சொன்னாங்க இப்போ இந்த ஜெனரேஷன் காதலிக்குது, பிரேக்கப் பண்ணிக்குது, மறுபடியும் சேர்ந்துக்குது. ஆனால் எதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த ஜெனரேஷன் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. பாட்டி இதுக்கு மேலே நம்ம பேசணும் அப்படின்னா பல உண்மைகள் வெளில வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாட்டிக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கணும். என்ன எனர்ஜி அவங்களுக்கு இந்த வயசுலையும். பாட்டி நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்க அந்த எஸ்டிஆர் ஃபேன் நிஜமாக நாங்கள் ரியல் லைஃப்பில் இப்போ பார்த்தோம். அது தேட்டர்ஸில் பார்க்குறதுக்காக காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் பாட்டி. தேங்க்யூ நன்றி. ஸோ ஒரு குரூப் பிக்சர் எடுக்க போகிறோம். அதனை தொடர்ந்து நம்ம எல்லாருமே ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் பேச போகிறாரு. எப்பயுமே எனக்கு விஜய் ஆண்டனி சார் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் வரும். ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ்டாக பண்ணுறதே நமக்கு அவ்வளோ டென்ஷனை கொடுக்குது. எல்லா வேலையும் பண்ணுறாரு, ஆனால் ஊபர் கூலாகவே இருக்காது. அது எப்படி அப்படின்னா கேட்கணும்னு தோணும். இந்த படத்தில் ப்ரொடக்ஷனும் பார்த்துருக்கீங்க, நீங்கள் தான் எடிட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் சில்லாக கூலாக நான் தான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே டவுட் வர அளவுக்கு ஒரு மேனரிசம் தான் இருக்கீங்க. ஹவு டு யூ டூ தட் வித் ஏஸ் அப்படிங்கிறதா ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ சார். ஐ நோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ. ஸோ இந்த குரூப் பிக்சரை தொடர்ந்து நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ. எல்லாருக்கும் நன்றி. கணக்காலங்காலில் உன்னை பார்த்து உன்னை நடிப்பு இவ்வளோ வளர்த்து வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புதிய பருதி. நான் ஒரு 13 இயர்ஸாக ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த பக்கத்தில் இருந்திருக்கேன். ஸோ வீடியோலாம் வரும்போது முதல்ல அதை நன்றி சொல்கிறதான் கட் பண்ணி தூக்கிட்டு தான் வீடியோவே போடுவோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நன்றி சொல்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. ஸோ உங்கள் நேரத்தை எடுத்துக்காமல் நான் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் கணேஷ்கிட்ட நான் சும்மா படித்து பார்க்க தான் கொடுத்தேன். கணேஷ் இந்த படமாக பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க படிக்கணும்னு சொன்னார். என்ன ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்கன்னாரு. நான் ஒரு ராம்காம் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி கிளைமேக்ஸ் முடிச்சிட்டிங்களானாரு. முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு எனக்கு கொடுங்க படிக்கிறேன்னு சொன்னார். கொடுத்தனே ஒரு 2வது நாள் கால் பண்ணார். பருதி வாங்க மீட் பண்ணணுன்னாரு. சரின்னு போனால் அவர் காரில் கூப்பிட்டு போகிறார். நம்ம இப்போ ப்ரொடியூசரை பார்க்க போகிறோம் அப்படின்னாரு. ப்ரொடியூசரை பார்க்க போகிறோமா? ஃபஸ்ட்டு நான் நீங்கள் எப்படி பிச் பண்ணிட்டீங்களா? பிச் பண்ணிட்டேன். ப்ரொடியூசர் கொடுத்து ப்ரொடியூசர் படிச்சு மொத்தமே 2 நாள் தான் இருக்குது அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்குள்ளே இவர் படித்து ப்ரொடியூசர் படித்து வந்துருச்சுன்னா அவர் ப்ரொடியூசரும் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லலை. சொல்லுங்கன்னா போனால் விஜய் ஆண்டனி சார் இருக்கார். எனக்கு விஜய் ஆண்டனி சார் தான் நான் நடிப்பார் எப்போவுமே அவர் படத்தில். ஸோ இதில் விஜய் ஆண்டனி சார் தான் நடிக்க போகிறார் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா பக்கத்தில் அஜய் இருந்தார். அப்போ அஜய் மார்கனும் வரலை எங்களுக்கு. அப்புறம் அது சார் சொன்னார், அஜய் தான்
அஜய் தான் லீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னார். ஓகே நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கன்னு நான் அவங்க படித்து பார்த்துட்டு சொல்ல போகிறாங்கன்னு இருக்கேன். அவங்க சைன் பண்ணுங்க முடிஞ்சிருச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லி உடனே இப்போ ஸ்கிரிப்ட் முடிச்சு ஒரு 2வது நாள் 3வது நாள் ஒரு படம் சைன் ஆகிறது வந்து பயங்கர நம்பவே முடியாத ஒரு மேஜிக். எனக்கு இதில் ரொம்ப பெரிய விஷயம் வந்து கணேஷ் அமைஞ்சதும் சார் அமைஞ்சதும் 2 பேரும் அமைஞ்சது வந்து எனக்கு ஒரு ரைட்டருக்கு எந்த ரைட்டருக்கும் அப்படி அமைவாங்களான்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ரைட்டரு கணேஷ் சந்திரா, விஜய் ஆண்டனிக்கு அப்புறம் புதிய பிரதின்னு பேர் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய ரைட்டருக்கு மட்டும்தான் அது நடக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அப்புறம் என்னை விட ரொம்ப ட்ரூவாக இருந்தாங்க அந்த 2 பேரும் ஸ்கிரிப்டுக்கு. 2 பேரும் ஸ்கிரிப்டில் இது இல்லை அப்படின்னு சொல்லி கணேஷ் வந்து இப்போ ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் ஆர்குமெண்ட் ஒன்று வருதுன்னா ஸ்கிரிப்ட் இதுதான் சொல்லுது அப்படின்னு கணேஷ் ஒன்று சொல்லுவார், இல்லை ஸ்கிரிப்ட் இதுதான் சொல்லுது அப்படின்னு விஜய் ஆண்டனி சார் சொல்லுவார். சில சமயம் மாற வேண்டியது இருக்கும். அப்போ எனக்கே கூட நான் அந்த பக்கம் போயிடலாம், இப்போ வந்து கணேஷ் சொல்கிற பக்கம் போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். விஜய் ஆண்டனி சார் ஸ்கிரிப்டில் இதானப்பா இருக்குது, அதுதான்ப்பா நிற்கும் அப்படின்னு என்னை விட பயங்கரமாக ஸ்கிரிப்டை நம்பினார். அதே மாதிரி கணேஷ் சாரும் அப்படி நம்பினார். இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் நிறைய விஷுவல்ஸ் பார்த்தீங்க. இதை நான் எழுதும்போதே வந்து அஜய் சொன்ன மாதிரி ரொம்ப எடிட்டிங்காகவும் மியூசிக்காகவும் என் மைண்டில் ஒரு படம் ஓடிட்டு இருந்தது. அதை நான் அப்படி தான் எழுதவும் செஞ்சேன். இருக்கிறதுலே இந்த படத்தில் ரொம்ப கஷ்டமான வேலையாக நான் அதை தான் நினச்சேன். அந்த 2மே வந்து சார் மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் நினைப்பேன், சொல்லுவேன். அது சார் 2மே அவர் கையில் போய் மாட்டிக்கிச்சு. நான் வேறு ஒவ்வொருவாட்டியும் சார்கிட்ட சொல்லுவேன், சார் எட்கர் ரைட் படம் மாதிரி எடிட் பண்ணணும் சார் அப்படின்பேன். அவர் எட்கர் ரைட்டா யார்ப்பா அவர் அப்படின்பாரு. சார் இதுதான் சார் எப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து ஆக்சுவலாக அவர் எட்கர் ரைட் மாதிரி எடிட் பண்ணல, தென்மா ஷூட் மேக்கர் மாதிரி எடிட் பண்ணார். ஆனால் சாருக்கு என்னென்னா தென்மா ஷூட் மேக்கரானும் யாருன்னு தெரியாது. அவர் வந்து அந்த ஆர்ட் என்ன கேட்குதோ அதை பண்ணுவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா படம், சார் சொன்னார், சசி சார் சொன்னார் அந்த இடத்துல. நாங்கள் ஃபஸ்ட் என்கிட்ட காட்டுறாரு. நாங்கள் ஸ்கிரிப்டில் அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா ஒரு சோக பாட்டு இருந்துச்சு. கணேஷும் வந்து ஒரு சோக பாட்டை ஒரு ரெஃபரன்ஸாக பண்ணி சார்கிட்ட கொடுத்துட்டாரு. சார் எங்களுக்கு வந்து அஜய் இருந்தாப்புலன்னு நினைக்கிறேன். அப்போ சார் போடும்போது நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டே இருக்கோம். அங்கே சோக பாட்டு வரப்போதுன்னு வெயிட் பண்ணிருக்கோம். பார்த்தா அங்கே வந்து குலவை அடித்து டிங்குன்னு அடிக்குது பயங்கரமாக. ஃபஸ்ட்டு ஷாக் எல்லாத்துக்கும், என்ன சோகப்பாட்டு இடத்துல இது பண்ணு. எனக்கு வந்து பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. நான் அப்படி தான் படம் வந்து மியூசிக்கலாக தான் நான் எழுதினேன். படத்தில் எழுதும்போது 5 பாட்டு இருக்குது, எழுதும்போது ஸ்கிரிப்டில் 5 பாட்டு இருந்தது. ஆனால் எனக்கு மைண்டில் இந்த படத்தில் ஒரு 10 பாட்டு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். சார் வந்து இது மாற்றி போட்டதும் அந்த மூடே மொத்தமாக செலிப்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு 4 சீனே தேவையில்லை, அந்த 4 சீனை தூக்கிட்டோம். இப்போ மியூசிக் கம்போசர்ஸ் வந்து பொதுவாக மியூசிக் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, இவர் தான் அப்போ தான் உணர்ந்தேன். மியூசிக் கம்போசர் வேறு, மியூசிக் டைரக்டர் வேறு. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டை ஒன்று ப்ளேஸ் பண்ணுறது மூலமாக ஒரு 4 சீனோட தேவையே வந்து அது தூக்கிட்டு டக்குன்னு நாங்கள் கதைக்குள்ளே போயிட்டோம். நிறைய விஷயத்த இந்த மாதிரி சார் வந்து பண்ணியிருந்தார். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கதை இருக்குது. அந்த கதை 10 பாட்டுக்கும் 10 கதை இருக்குது. இப்போது நீங்கள் அந்த காரில் வர்ற பாட்டுமே சார் கம்போஸ் பண்ணது தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு எழுதியிருந்தேன். சார் அது ஓனாக கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபுல் வெர்ஷன் வந்து சார் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் சார். அதை நான் போடும்போது எல்லாருமே வந்து யார் கேட்டிபரி பாட்டான்னு கேட்பாங்க எல்லாருமே. ஒருத்தர் கூட வந்து அது ஒரு தமிழ் மியூசிஷியன் பண்ண பாட்டுன்னு அவங்க சொன்னதே கிடையாது. சாருக்கு அப்புறம் ரொம்ப நாள் அவருக்கு இவ்வளோ இந்த சான்ஸ் கிடைக்காம இருந்ததோன்னு தோணுச்சு. மியூசிக் டைரக்டராக இவ்வளோ வெரைட்டி போடுறதுக்கு அதுக்கு நம்ம படம் என்னோட ஸ்கிரிப்ட் வந்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதான் நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைகளை சொன்னால் டைம் இருக்காது. ரொம்ப நன்றி சார். லக்ஷ்மி மேம், இவர் பண்ண அந்த குளறுபடி காரணம் நான் தான் மேடம். அவர் எல்லாம் ஓகே பண்ணிட்டாரு. அந்த ட்ரெஸ் சேஞ்சுக்கு வந்து நான் தான் கணேஷ்கிட்ட வந்து எஸ் இட் இஸ் மீ, நீங்கள் அவர் கோச்சுக்காதீங்க. அவர் வந்து ஸ்வீட் பர்சன் கணேஷ் வந்து இவ்வளோ கேமரா பார்க்கணும், டைரக்ஷன் பார்க்கணும். இதுக்கு மேலே வந்து என்னோட டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்கும் கணேஷ்க்கு. கணேஷ் அது அப்படி இல்லை, கணேஷ் இப்படி இல்லை. நான் வந்து அது எல்லாத்தையும் ரொம்ப கூலாக எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணார். படம் ரொம்ப விஷுவலாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ பெருசாக பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ். அப்புறம் மாளவிகா, ஸ்டன்ட் சார், டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து நான் மீட் பண்ணி ஆக்சுவலாக இதில் ரைட்டராக மட்டும் இல்லாமல் எல்லா வேலைகளையுமே எங்கள் டீமில் எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அஜய் ஏடியாக இருப்பார், தனுஷா ஏடியாக இருப்பாங்க. அது போக ஏடிஸ்லாம் வந்து பாதி டேரக்டராக இருப்பாங்க.
ஸோ எல்லாருமே எல்லாமே ஒரு ஒன்றா வேலை பொதுவாக நம்ம பார்க்கும்போது அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும் ஃபேமிலியாக பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது என்னடா கதை சொல்கிறீங்கன்னு இருக்கும். ஆனால் உண்மையிலே அப்படி தான் இருக்குது. அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்யூ. Pookie, this is my most special film. I got to work with Vijay Antony sir and பயங்கர கம்ஃபர்டபுளான டீம் இவங்க எனக்கு. கணேஷ் சார் சார் வந்து ஒரு டிரெக்டரும் தாண்டி ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சார். அண்ட் அஜய் தனுஷா அவங்கள பற்றி நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான பூக்கீஸ் அவங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டிரெக்ஷன் டீம் ஃபார் பீங் வெரி பயங்கர பூக்கீஷாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட டீம் ரித்தேஷ், ரூபன், வித்தவுட் தெம் எனக்கு இந்த படம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன்னா அவங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் லக்ஷ்மி மேம் அவங்களும் பயங்கர கன்வீனியன்ட், பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் எப்போவுமே பருதி கிட்ட பார்க்கும்போதெல்லாம் கேட்குறது தான், நீங்கள் எத்தனை கப்புள்ஸை ஒளிஞ்சிருந்து பார்த்து இது எழுதிருக்கீங்கன்னு. அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்கும் பயங்கர ரிலேட்டபுளாக இருக்கும். Feb 13th கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ.